ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 17. இன்னைக்கு நம்ம தினமணி பேப்பரில் ஒரு முக்கியமான நியூஸ். ஜெயரஞ்சன் குழுவின் பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர் ஜெயரஞ்சன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு மாநில அரசுக்கு காலை உணவு திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டங்களால் கிடைத்த பலன்கள் குறித்த ஆய்வு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளன. இந்த அறிக்கையின் வாயிலாக தமிழகத்தில் எவ்வாறான விளைவுகள் இந்த திட்டங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தும் ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் 34,987 அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு பிறகுதான் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. போன ஆண்டு 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்ல அது அரசு பள்ளிகளுக்கு, ஆரம்ப பள்ளிகளுக்கு என தொடங்கப்பட்டது. 2022இல் தொடங்கப்பட்டு 23இல் முழுவதுமாக அரசு ஆரம்ப பள்ளிகளுக்கும், தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தினமும் 20,73,536 குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றன. இத்திட்டம் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து மாநில திட்டக்குழு வழியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நகர்ப்பகுதிகள், கிராம பகுதிகளில் 5,410 குழந்தைகள் கொண்ட 100 பள்ளிகளில் ஆய்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவது அதிகரித்துள்ளது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் குழந்தைகளிடம் கற்றல் ஆர்வம், வகுப்பறை கவனிப்பு, விளையாட்டு ஈடுபாடு ஆகியவற்றில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 90% மேற்பட்ட குழந்தைகளிடம் முந்தைய பாடங்களை நினைவு வைத்து சொல்லக்கூடிய திறன் அதிகரித்துள்ளது. குழந்தைகளிடம் கையெழுத்து, வாசித்தல், பேசும் திறன் ஆகியன மேம்பட்டுள்ளது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் புதுமை பெண் திட்டம் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலமாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாநில திட்டக்குழுவினரால் ஈரோடு, வேலூர், திருவள்ளூர், சென்னை, சிவகங்கை, தென்காசி, விழுப்புரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5,095 மாணவரிடம் ஆய்வுகள் செய்யப்பட்டன. அவர்கள் 84 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள். புதுமை பெண் திட்டத்தால் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவிகளை விட கிராமப்புற மாணவிகள் அதிக அளவில் அடைந்துள்ளது திட்டத்தின் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. திட்டத்தின் பயனாளிகள் புதுமை பெண் திட்டத்தின் பயனாளிகள் 99.2% பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். திட்ட பயனாளிகளில் ஏறத்தாழ 3% பெற்றோர் இருவரையோ அல்லது தாய் தந்தையரில் இருவரில் ஒருவரையோ இழந்தவர்கள். மேலும் அத்தகைய மாணவர்களில் 27.6% பேர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 39.3% பேர் விவசாயம் இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்புகளை புதுமை பெண் திட்டத்தால் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்படுத்தப்படும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் தொடக்க கல்வியின் தரம் உயர்ந்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஜெயரஞ்சன் தலைமையில் அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழு மாநில அரசு நடைமுறைப்படுத்திய சில முக்கியமான திட்டங்கள் குறித்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வு அறிக்கையாக முதலமைச்சரிடம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து ஜெயரஞ்சன் குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஜெயரஞ்சன் தலைமையிலான குழு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் விஸ்வகர்மா திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது. பின்னர் தமிழ்நாடு அரசின் சமீபத்திய திட்டங்கள் அப்படின்னு 5 முக்கிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் இந்த குழு நியமிக்கப்பட்டது. அதில் சில முக்கிய திட்டங்களும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதனால் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் குறித்து ஆய்வறிக்கையை முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதும் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸுக்கும் இந்த கண்டென்ட் வச்சுட்டு நம்மளால நிறைய பாயிண்ட்ஸ் எழுத முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். நெக்ஸ்ட், எழுத்தாளர் ரா முருகனுக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய விருது. கோவையை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் 2010ஆம் ஆண்டு முதல் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்படுகின்றது. கலை நயமிக்க விருது சிற்பத்துடன் கூடிய 5 லட்சம் ரொக்கம் உள்ளடக்கிய இந்த விருது அரசூர் வம்சம் என்ற பொருநாவல் தொடர் மூலம் தமிழ் இலக்கியத்தில் சிறப்பான இடம் பிடித்த ரா முருகன் என்பவருக்கு வழங்கப்பட உள்ளது. அப்போ அவர் எழுதிய நூல், ரா முருகன் எழுத்தாளர், அவருடைய நூல் அரசூர் வம்சம் என்ற ஒரு நூலுக்காக இது தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு புக்கோட நேம் என்ன, ஆத்தரோட நேம் என்னன்னு தான் பெரும்பாலும் கேட்க வாய்ப்பு இருக்கும். என்ன விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், நாடு முழுவதும் டிசம்பர் 16 விஜய் திவாஸ் என்ற ஒரு தினமாக கொண்டாடப்படுகின்றது. 1971ஆம் ஆண்டில் கிழக்கு பாகிஸ்தான் என்ற தற்பொழுதைய பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமான இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் இந்த விஜய் திவாஸ் அப்படின்றது டிசம்பர் 16 1971 இந்தியா அடைந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. நெக்ஸ்ட், ராணிப்பேட்டையில் 1500 கோடியில் காலனி தொழிற்சாலைகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் இருக்கு. இந்த காலணிகள் உற்பத்திக்காக லெதர் அண்ட் செப்பல் பாலிசி அப்படின்னு 2022 தமிழ்நாடு அரசு நமக்கு ஒரு கொள்கை வெளியிட்டிருப்பாங்க.
ஆம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த தோல் தொழிற்சாலைகள் அடிப்படையில் அங்கேயே காலணிகள் உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான பாலிசிஸ் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த பாலிசிஸில் நிறைய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வரவும் அதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நிறுவனங்கள் தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான செயல்பாடுகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறோம். லெதர் அண்ட் செப்பல் பாலிசி 2022 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு எந்தெந்த பாலிசியெல்லாம் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அளித்தார்கள் அப்படின்னு கொடுத்து ஆல் தி அபோவாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அங்கே நமக்கு ஏற்கனவே கொஸ்டினாக கேட்டது அந்த பாலிசிக்கு கீழே தான் இந்த நிறுவனங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு தொழிற்சாலைகளை துவங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு நம்ம இங்கே கவனிச்சுக்கணும். இது நம்ம மெயின்ஸுக்கும் எழுத முடியும். தமிழ்நாட்டில் அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அந்தந்த பகுதியிலேயே தொழிற்சாலைகளை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட், 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட், இப்போ நம்ம ஊரில் கூட 1 வில்லேஜ் 1 ப்ராடக்ட் அப்படிலாம் பேசுகிற மாதிரி எந்த பகுதியில் எந்த பொருள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றதோ அந்த பகுதியிலேயே அதற்கான தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் கூடுதல் வேலை வாய்ப்புகளையும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தமிழ்நாடு அரசால் இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் ப்ராமினன்ட் பர்சனில் பிரபல தபல இசை கலைஞர் காலமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ஜாகிர் ஹுசேன் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு தபேலா இசை கலைஞர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. ப்ராமினன்ட் பர்சனில் எந்த ஒரு நபரும் தேசிய அளவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நபர்களாக இருந்தாங்கன்னா இந்த நேம் மட்டும் பார்த்துட்டு அவங்க எந்த ஃபீல்டோட தொடர்புடையவர்கள், ஏன்னா நம்ம டிஎன்பிசியோட பழைய கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதில் நபர்கள் மட்டும் கொடுத்துட்டு அவர் எந்த துறையில் சிறப்பு பெற்றவர் அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங் பழைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இவர் பேரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஜஸ்ட் அதனால் பார்த்து வச்சுக்கிட்டா போதுமானது. இன்றைக்கி நம்ம தினமணி பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இன்னும் சில புதிய நியூஸோட பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.